நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இசக்கி சுப்பையா கழக கொடியேற்றி பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். கோபாலசமுத்திரத்தில் உள்ள நம்பி திருமண மண்டபத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேர்மாதேவி ஒன்றியம், கோபாலசமுத்திரம் பேரூர் கழகத்தின் கட்சி கொடியேற்றி தொண்டர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு ஷேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மாரி செல்வம் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா, முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து அங்கு வந்திருந்தவர்களுடன் கலந்துரையாடினார்கள். முன்னதாக பிராஞ்சேரி, கோபாலசமுத்திரம் ஆகிய இடங்களில் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் அதிமுக மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் சிவன்பாபு, நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உரையாடலுக்கான ஏற்பாடுகளை கோபாலசமுத்திரம் அதிமுக பேரூர் கழக செயலாளர் திருமலை நம்பி செய்திருந்தார். அம்பாசமுத்திரத்தில் இந்த தொகுதி மக்களால் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என்று மாநில அண்ணன் அவர்களை பார்க்கும்போது அண்ணன் பேரூராட்சி கழகம், பேரூராட்சி, ஒன்றியம் அல்லது பகுதி, நகரம், மாநகராட்சி பகுதி அப்படின்னு சொன்னார். இங்க பார்க்கும்போது அண்ணன் பார்த்தீங்கன்னா வார்டு நடத்துறாரு. வார்டு அண்ணன் பொதுச்சியார் சொன்னதையும் அதற்கு அதிகமான அளவுல ஒரு வார்டு என இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னால இந்த பகுதியில 4-5 இடத்துல கொடியேற்று விழாவுக்கு போனோம். அந்த கொடியேற்று விழாவுக்கு போகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு எழுச்சியை பார்க்க முடிந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை 72 துவங்கிய நேரத்தில் இந்த பட்டணி வீசுகின்ற தான் நேசித்த ஒரு தலைவருடைய உருவப்படம் பார்த்த ஒரு கொடி உலகத்திலே இருக்குதுன்னு சொன்னால் அந்த வரலாறு நம்முடைய இயக்கமான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த பேரஞ்சப்பட்ட அண்ணா உருவப்படத்தை தாங்கி அந்த கொடியை 5-6 வார்டுகளில் ஏற்றிவிட்டு இன்றைக்கு இந்த பேரூராட்சி கழக கூட்டத்திலே நானும் பங்கேற்கின்ற நல்ல வாய்ப்பை தந்த உங்களுடைய மண்ணில் வைந்த அன்பு சகோதரர், அவருடைய முன்னாள் அமைச்சர் சொன்னேன், வருங்காலத்தில் அவர் தான் அமைச்சர். நிச்சயமாக அந்த அளவுக்கு இந்த தொகுதி மக்களின் உள்ளத்திலே அன்பை எப்படி பெற்றிருக்கின்றனோ அதனுடைய பொதுச்சாவுடைய உள்ளத்திலையும் இதயத்தில் தரக்கின்ற ஒரு இடத்தை பெற்றோம். 527 வாக்குறுதி கொடுத்தார். நிறைவேற்றினாரா என்னன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னார். எப்ப தரனாரு? முதலமைச்சர் ஆனவன தரணும்னு சொன்னார். எப்ப கொடுத்தாரு? 30 மாசம் கழிச்சு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 30,000 ரூபாய உங்களை ஏமாத்திட்டாரு. ஆமாவா இல்லையா? இப்ப ஏன் கொடுத்தாரு தெரியுமா? பாராளுமன்றத்தில் ஓட்டு வந்ததுக்காக கொடுத்தாரு. இப்ப சட்டமன்றத்தில் ஓட்டு வாங்கிடுவோன்னு கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு தெரியும், என் மக்கள், என் அக்கா, என் தங்கச்சி போட மாட்டீங்க. எப்பவுமே வெட்டலை தான் போடுவீங்க. அது உங்க அன்பு சகோதரர் எஸ் சுப்பையா தான் போட்டிருக்கீங்க. அதனால நீங்க என்னைக்குமே நல்லா செய்ய. இப்போ உங்களுக்கு பேசிட்டேன். இப்ப என் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, சரிதானா? எனக்கு முன்னாடி பேசுறேன் முத்துசாமி தெளிவா சொன்னார். என்ன சொன்னார்னா, இது தொண்டர்களுடைய இயக்கம் சொன்னார். உண்மை, இது தொண்டர்களுடைய இயக்கம். அது மாதிரி ஒன்றே சொல்லிடுறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பா ஏற்பாடு செய்த ஒன்றிய கலைஞர் தம்பி மாரி செல்வத்திற்கும், இதை மிக சிறப்பாக செய்த அன்பன் திருமண நம்பிக்கும், அவரோட ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, இந்த மேடையில் அத்தனை பேரையும் சொல்லணும் ஆசை. சொன்னா நீங்க இந்த திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால அவங்க சொல்லல, சரிதானா? சரியா இல்லையா? ஓகே, அதெல்லாம் கோயிலுக்கு போனா சொன்ன மாதிரி நினைச்சுக்கீங்க. இப்போ என் கட்சிக்காரங்க 2 தான். எனக்கு முன்னாடி பேசுறவங்க அழகா சொன்னார். பிரகாஷ்பதி என்ன சொன்னாருன்னா, அண்ணா திமுகவை அடிக்க ஆளே கிடையாது. யாருக்கு அடிக்க முடியும்? அவனுக்கு தான் அவன் அடிச்சுக்க முடியும், வேற யாருமே அடிக்க முடியாது. அப்படி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் 10 பேர் போட்டா போதும், நாங்கள் ஜெயிச்சு காட்டிடுவோம்னு சொன்னார். 10 பேர் கூட தேவையில்லை, 5 கில்லி இருந்தா போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். நான் இந்த ஒரு உறுதியா சொல்றேன். அண்ணா திமுக காரன் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு,
யாருக்கும் விலை போக மாட்டான். அது என் அம்பை தொகுதி மக்கள் எவனுக்கும் விலை போக மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு சின்ன என்னுடைய பேட்லக்கா இல்லை உங்களுடைய பேட்லக்கா எனக்கு தெரியல. அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியை தான் முதல்வராக வருவாரு. அப்போ உங்களுடைய ஆதரவோடு இந்த தொகுதியில ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை கண்டிப்பா உங்களுக்கு நல்லதான் செய்வாரு. இதுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். எந்த காரணத்தை கொண்டோம் இந்த அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அண்ணன் எடப்பாடி கொடுத்தாருன்னா நிச்சயமாக சொல்றேன், எல்லா வித நல்லதையும் நான் உங்களுக்கு செய்வேன்னு உறுதி கொடுக்குறேன். நீங்க இப்ப சொன்ன மாதிரி இன்னிலிருந்து வேலை ஆரம்பிக்க வேண்டாம். நீங்க ஜாலியா சுத்திங்க. கடைசி ஒரு மாசம் உயிரை கொடுத்து வேலை பார்த்தீங்கன்னா அதிமுக அமோக வெற்றி பெறும். போதும். நன்றி 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 நன்றி.